சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, என்ன மகா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேம்மா. சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல நீ சொல்லுமா. இல்ல அத்தை, நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க, நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, நீ சொல்லணும்னு நினைச்சல, நீ முதல்ல சொல்லு. பரவாயில்ல அத்தை, நீங்களே முதல்ல சொல்லுங்க. அது என்ன, மாமியார் தான் முதல்ல சொல்லணும்னு இருக்கா? எனக்கு எல்லாமே என் மருமக தான்மா. நம்ம வீட்டுல அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது. நீ முதல்ல சொல்லு. இல்ல அத்தை, பரவாயில்ல மகா, நீ சொல்லுமா. அடடடடா, மாமியார் மருமகக்குள்ள விட்டு கொடுத்துப்பாங்க. ஆனா இவ்ளோ விட்டு கொடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். யாராவது முதல்ல சொல்லி தொலைங்களேன். ஏதோ சொல்ல வரா, சொல்லி தொலைங்கிற. மகா சொன்னா நல்ல விஷயமா தான் இருக்கும். நீ சொல்லு மகா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா யோசிக்கிற? சொல்லுமா. இல்ல அத்தை, இந்த விஷயத்த அவர்தான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அவரு சொல்லாததுனாலதான் இப்போ நான் சொல்றேன். அது வந்து என்ன கௌரி, மகா சொல்ல வர விஷயமோ நீ சொல்ல வர விஷயமோ ரெண்டும் ஒண்ணுதான். என்னப்பா சொல்றீங்க? மகா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆயி போச்சு. இன்னும் மஞ்ச கயிறோடவே இருக்கா. எப்போ தாலி பிரிச்சு கோக்குறது? இத பத்தி தானே ரெண்டு பேரும் பேச வந்தீங்க. எப்பவுமே தப்பா தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னமோ கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமாங்க, என் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். ஏன் மகா, நீ இதத்தான் சொல்ல வந்தியாமா? இல்ல அத்தை. ஆமாமா. அப்பா, நல்ல நல்லா பாத்துட்டீங்களாப்பா? நல்ல நல்லா பார்க்காம இந்த நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. எல்லாம் உங்க அம்மா பாத்துருப்பாங்க இல்ல கௌரி? என்னடாச்சு உங்க அப்பாக்கு? இன்னைக்கு எல்லாமே சரியா சொல்லிட்டு இருக்காரு. மா, அது வேற ஒண்ணும் இல்ல. அப்பாக்கு தலையில அடிபட்டதுல அதுல சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா செல்வம், நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதை விட்டா அடுத்த 10 நாளைக்கு நல்ல நாள் எதுவும் இல்லப்பா. அதனாலதான் நாளைக்கே தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனை பண்ணிடலான்னு பாக்குறேன். உனக்கு ஓகே தானே செல்வம்? ஓகேதாம்மா, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. என் மகா, உனக்கு ஓகே தானேமா? சரிங்க அத்தை. நானே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிங்க எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிடுறேம்மா. நான் மேல இருக்கேன். சரிம்மா.
நடக்க போற ஃபங்க்ஷன்ல நான் ஒரே ஒரு லைவ் மட்டும் எடுத்துக்கிட்டா பாட்டி? அதுக்கு என்னடா தங்கம், தாராளமா எடுத்துக்கடா, உனக்கு இல்லாததா. Thank you, பாட்டி. கௌரி, விசேஷத்தை தான் பிக்ஸ் பண்ணியாச்சே, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன இன்னைக்கு புதுசா அதிகாரம் தூள் பறக்குது? என்ன நானே சொல்லிக்கிட்டேன். அதான் இந்த வீட்டுல என் பேச்சு எங்க எடுபட போகுது. செல்வம், சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருப்பா. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ. என்ன பாட்டி? நான் மேல இருக்கேன். சரிப்பா, பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுறேன் உனக்கு. மகா, கீழே ஏன் தப்பு எதுவுமே. ஏய் வெண்ணிலா, என்னடி காய் கட் பண்ணாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, மகா முக்கியமான விஷயம்னு சொன்னதும் நானும் என்னமோ ஏதோ இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இதான் முக்கியமான விஷயமா? ஏண்டி, வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு தாலி பிடிச்சு கோக்குறதுனா முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா ஆமா, முக்கியமான விஷயம். ஏமா, தாலி பிரிச்சு கோக்குறதுனா தாலி சரடு செய்யணுமே. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 3 சவரனுக்கு கம்மி இல்லாம தாலி சரடு செய்யணும். பணத்துக்கு என்ன பண்ண போற? அதுக்கு நான் என் மாமியாரோட தாலி செயினை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அத மாத்தி மகாக்கு போட்டுறலாம். ஏமா, எங்களுக்கே தெரியாம இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்தியா? உனக்கு தெரியாம மறைச்சு வைக்கலடி, உங்க அப்பா கண்ணுல பற்றக்கூடாதேன்னு மறைச்சு வச்சிருக்கேன். நான் எப்படி பார்த்தா அது உனக்கு தான் வந்திருக்கணும், நீ ஓடி போய் கெடுத்துக்கிட்ட. அது என் மருமக மகாக்கு போகணும்னு இருக்கு. சரி சரி, எல்லாத்தையும் அவளுக்கே தூக்கி கொடுத்துறாத. இங்க பாருடி, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குடி. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கவர் பண்ணி வச்சாதான் நாளைக்கே நம்ம திவ்யா கல்யாணம் வந்துச்சு, ஏதோ பணத்துல குறை வந்துச்சுன்னு வச்சுக்கே, மகா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. சின்ன மீனை போட்டு தானடி பெரிய மீனை பிடிக்க முடியும். இப்படியே சின்ன மீனை பிடிக்கிறேன் பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்லி தூண்டிலே தொலைச்சிட்டு நிக்க போற பாரு நீ.